ஹாய் விமன்ஸ் டே எப்படி போச்சுன்ற vlog தான் இது. தென் மார்னிங் வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க நர்ஸாக. காலையில் அங்கே போயிட்டு சரி ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஸ்டாலுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ரௌனி, சீஸ் கேக் அண்ட் குனாஃபா பைட்ஸ் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் மஃபின்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எப்படி சொல்கிறது, விமென்ஸ் டேயோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே நான் மட்டும் போடலை, அந்த அங்கே ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேர் அவங்கவுங்க ஏதாவது வீட்டிலையே சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருந்தாங்க. வெறும் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் அலோடு. நான் எங்கள் அம்மா அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்றதுக்காக நானும் போயிருந்தேன் கூட. அங்கே போய் நான் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக செல் பண்ணனா இல்லைனா வந்து எக்கனாமிக்கலாக செல் பண்ணனா எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். எவ்வளோ பேர் வாங்கினாங்க அண்ட் என்னோடய ப்ரௌனி அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க எல்லாமே நான் ஓப்பன் கட்டாக தான் போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு திங், ஒரு ஸ்டாலுக்கு என்னென்ன தேவை, எது எது எடுத்துகிட்டு போகணும், அது எல்லாமே நான் இங்கே போட்டு தான் கற்றுக்கிட்டேன். தேவையானது எது எது விட்டுட்டு வந்துட்டோம், இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னும், இல்லை நம்ம இது விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து குனாஃபா பைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவங்களே. தென் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்காக சீஸ் கேக் வாங்கியிருந்தாங்க. அவன் சாப்பிட்றதுலே தெரியுது சீஸ் கேக் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, அவனுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா அவங்க அப்பா நினைக்கிறேன் அவரும் சேர்ந்து சாப்பிட்ருந்தாரு. இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சோல்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போன ப்ரௌனி, மஃபின்ஸ், சீஸ் கேக், குனாஃபா எல்லாமே காலி ஆகிடுச்சு. அண்ட் என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்து எல்லோரும் கேட்டது குனாஃபா பைட்ஸ் இருக்கா அப்படின்னு தான். நான் அதில் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், குனாஃபா அவ்வளோவா வெளியே யாருக்கும் தெரியல. பட் எனக்கு வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ திறந்தாலே குனாஃபா தான் வருது. மேபி நான் அது ரிலேட்டடாக பார்க்குறனால எனக்கு அந்த மாதிரி வருதா வீடியோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து என்கிட்ட இங்கே இந்த இடத்துல வந்து எல்லோரும் என்கிட்ட குனாஃபா, அதுக்கப்புறமா சீஸ் கேக் இதெல்லாம் தான் அதிகமாக மூவ் ஆச்சு. ஆனால் நான் அதெல்லாம் தான் கம்மியாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சீஸ் கேக் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் குனாஃபா பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 20 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் வாங்கியிருந்தாங்களே, அந்த டாக்டர் மேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 குனாஃபா பைட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் பசங்களாம் வர ஆரம்பித்தாங்க. பாலாஜி ஹாஸ்பிட்டல் காலேஜ் பசங்க இருப்பாங்கள்ல, அவங்களாம் வர ஆரம்பித்தோடனே தான் அப்படியே எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக ஆச்சரியமாக ஜாலியாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து ப்ரௌனி அதுக்கப்புறமா சீஸ் கேக்லாம் வாங்கிட்டு போனாங்கள்ல, அவங்களாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பிடிச்சி திருப்பியும் வந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இப்போ சும்மா நின்றுட்டுருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்களேன், எனக்கு அந்த க்ரௌடை வந்து சமாளிக்கவே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கப்புறம் போட்டால் இன்னும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆன்ட்டிலாம் பாவம், இவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது போல். இது சுகராம்மா, எனக்கு சாப்பிடக்கூடாதே, எனக்காக வேறு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஏதாவதும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், வெறும் டெசர்ட் மட்டும் இல்லாமல். பட் எனக்கு அது தானே செய்ய தெரியும், அதனால நான் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்கட் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் தயவு செஞ்சு
வச்சுருக்காங்க கீழே போகிறாங்க. அப்படின்னா எல்லா கடைக்கும் பாருங்க, ஒரே கடையில் பாருங்க. இந்த அரிய வந்து ஸ்ரீ பாலாஜி மருத்துவ எல்லாம் அவங்க சொந்த கைகளால் செஞ்சு இல்லடா தலைவலி இப்பதான் குறைஞ்சிருக்கு கொஞ்சம். பானிபூரி நான் போய் பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு. வேணும்னா சொல்லுங்க. ரெடி பண்ணி நான் சொன்னல 11:15 காலேஜ் எல்லாமே அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா அது எல்லா இடத்துலையும் வந்து இப்போ தான் பரபரப்பாக என்ன பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன எல்லாத்தையும் விட்டு முடிக்க பண்ணிருக்காங்கன்ட்டு. பட் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது காலி ஆயிடுச்சா அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் கிளம்பி வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், பாய்.